துணைநிலை ஆளுநரையே மதிக்காத சார்பு செயலர் ஜெய்சங்கர் மற்றும் செயலர் கேசவனை பதவி நீக்கம் செய்ய வேண்டுமென கோரிக்கை. 3000 அமைச்சக ஊழியர்கள் பல்வேறு துறைகளில் பணி செய்து வருகின்றனர். இவர்களின் பணியிட மாற்றம் புதுவை அரசின் இடமாற்ற கொள்கை மற்றும் மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி நடப்பதில்லை என்பது வேதனைக்குரியதும் மற்றும் வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகும். பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அமைச்சக ஊழியர்களுக்கான இடமாற்ற கொள்கையை கவர்னர் ஒப்புதலோடு 2019ஆம் ஆண்டு அரசாணையாக வெளியிட்டது. இந்த அரசாணையின்படி அமைச்சக ஊழியர்கள் ஒரு துறையில் 3 வருடம் பணி முடித்த பின் மற்றொரு துறைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட வேண்டுமென்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மத்திய கண்காணிப்பு ஆணையம் லஞ்ச லாவண்யம் பாரபட்சமான அணுகுமுறை மற்றும் அதிகார நலன்களை தடுப்பதற்கான அறிவுறுத்தலை வெளியிட்டு வருகிறது. இந்த அறிவுறுத்தலின்படி ஒரு அரசு அலுவலர் 2-3 வருடத்திற்கு மேல் ஒரே இடத்தில் பணி செய்யக்கூடாது என்பதை தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையில் பணிபுரியும் அலுவலர்களை இடமாற்றம் செய்யாமல் அங்கேயே 10, 15, 20 ஆண்டுகளாக பணிபுரிய தொடர்ந்து அனுமதித்து வருகின்றனர். இது பாரபட்சத்தின் உச்சநிலை மட்டுமல்லாது டிபி மற்றும் ஏஆர்டி தன்னிச்சையாகவும் எதிர்ச்சியான போக்காக செயல்பட்டு வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது சம்பந்தமாக எந்த புகார் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதனால் மாண்புமிகு துணைநிலை ஆளுநரிடம் டிசம்பர் 24 அன்று புகார் மனு சங்கத்தின் சார்பாக அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கண்காணிப்பாளர் பதவி உயர்வு கோப்பில் இடமாற்ற கொள்கை மற்றும் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அறிவுறுத்தலின்படி மாற்றம் செய்யும்படி ஆணை பிறப்பித்து இருந்தார். துணைநிலை வேண்டிய ஆளுநரின் அமல்படுத்த பணியாளர் மற்றும் சீர்திருத்தத்துறை அலுவலர் மற்றும் அதிகாரிகள் வேண்டுமென்றே அவரது ஆணையை அவமதிக்கும் விதமாக மற்றொரு அமல்படுத்தாமல் கண்காணிப்பாளர் பதவி உயர்வு கோப்பையை சமர்ப்பித்தனர். அந்த கோப்பைக்கு ஒப்புதல் அளிக்காமல் துணைநிலை ஆளுநர் டிரான்ஸ்பர் பாலிசி மற்றும் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அறிவுறுத்தலின்படி செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து கோப்பை டிபி மற்றும் ஏஆருக்கு அனுப்பிவிட்டார். ஆனால் டிபி மற்றும் ஏஆர் இன்று வரை துணைநிலை ஆளுநர் ஆணையை மதிக்காமல் வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி வருகிறது. ஒரு மாநிலத்தின் அரசியல் அமைப்பு தலைவரின் ஆணையையே மதிக்காமல் செயல்படும் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகளின் போக்கு இப்படி இருந்தால் சாமானிய மக்களுக்கு இப்படிப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து என்ன நியாயம் கிடைக்கும்? மக்கள் இத்தகைய மோசமான அணுகுமுறையினால் அரசாங்கத்திடம் வைத்திருக்கும் நம்பிக்கையை இழக்க நேரிடும். இப்படிப்பட்ட அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகளின் போக்கு மிகவும் அபாயகரமானது. இந்த மாநிலத்தின் மக்களுக்கான சேவையை மற்றும் நீதியை பாதுகாக்க வேண்டுமென்றால் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருப்பவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.